எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவியோட அம்மா வந்து நேரடியா வந்து நம்ம கண்மணி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து, "பவி நீ ஏன் இங்க வந்து தங்கி இருக்கிற? அன்பு கண்மணி தான் வீட்ட விட்டு வெளில போய் வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அவங்களோட நீ வந்து இங்க கஷ்டப்படலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா அப்படியெல்லாம் இல்ல. அதாவது வந்து கார்த்திக் இப்ப வரைக்கும் வந்து பொறுப்பு இல்லாம இருந்தாரு. இப்ப தான் அவர் பொறுப்பா ஒரு வேலைய தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்றாங்க. "நம்மட்ட இருக்கிற வசதிக்கு நீங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லையே" அப்படின்றாங்க. "அப்படியெல்லாம் இல்லம்மா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். அதுதான் முக்கியம். ஸோ நீ வந்து எதுவும் நினைக்காத" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. வெளியில வரும்போது நம்ம கண்மணிய பார்த்து கேட்குறாங்க, "நீ பொறுப்பு இல்லாம உன் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாம வெளியில வந்ததுனால தான், இன்னைக்கு என் பொண்ணு உன் கூட வந்து இப்ப கஷ்டப்படுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்மணினால ஒண்ணுமே பேச முடியல. ரொம்ப ஷாக் ஆகி போய் கிடக்குறாங்க. அதே நேரத்தில அன்போட அம்மா வந்து நம்ம அன்புட்ட சொல்றாங்க, "பொறுப்பு இல்லாம இருந்த கார்த்தி இன்னைக்கு நிலைமைய பார்த்தியா? ரொம்ப நல்லா ஒரு நல்ல மாற்றம் வந்து அவங்களுக்குள்ள இன்னைக்கு அந்யோன்யமா சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நல்ல லைஃப்ப வந்து அவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரோல் மாடலா அவங்களுக்கு இருந்தீங்க. இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஈகோவ வச்சுக்கிட்டு பிரச்சனைய அதிகம் பண்ணி இப்படி போயிட்டுருக்கீங்க. இத நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கார்த்திக் நான் பெறாத பிள்ளையா இருந்தாலும் கூட, அவன் நல்லா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹோட்டல்ல வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவாட்ட வந்து அடுத்தடுத்து வெவரைட்டீஸ் நெறையா நம்ம பண்றதுக்கு நம்ம விளக்கம் கேட்கணும். அவர்ட்ட வந்து அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிட்ட கேட்குறாரு. நான் ஃபோன் போட்டு போயிட்டேன். ஆனா, அவரு ஃபோன் எடுக்கவே இல்ல. அதனால வந்து "நீ வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாரு" அப்படிங்கிறாரு. முதல் ரிங்லயே வந்து கண்மணி ஃபோன அட்டெண்ட் பண்ண ஜீவா எல்லா வார்த்தையும் கேட்குறாரு. "நான் இந்த மாரி வெளியில இருக்கேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெண்ணிலாட்ட வந்து நீங்க அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கங்க" அப்படின்றாங்க. இத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது கண்மணிக்கு. போய் அவள்ட்ட போய் நான் அத பத்தி பேசுறதா? எப்ப கொண்டு வந்து என்ன நிப்பாட்டியிருக்கீங்க பாருங்கன்னு சொல்லி அன்பு மேல ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சது தான் நான் அன்பு அமைதியா சைலண்டா இருக்காரு. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வெவரைட்டீஸ் கேக்ல வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபர்ணா. அந்த டைம்ல வந்து கண்மணி நம்ம வந்து வெண்ணிலாவும் சத்தம் போடுறாங்க அந்த இடத்துல. "ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு." அப்போ அவங்க வந்து "இது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே வந்து சோசியல் மீடியால பண்றதே மேடம்" அப்படின்றாங்க. "வேணும்னா ஃபோட்டோ வாங்கி பாருங்க. உங்களையே பார்க்குறப்ப ரொம்ப கிளாரிட்டி சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொல்லி கார்த்திகோட ஃபோட்டோ வந்து வாங்கி குடுக்குறாங்க ஃபோன. அந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு, கண்மணி 2 பேருமே ஏற்கனவே வந்து வெட்டிங் பர்த்டே வந்து கொண்டாடினத வந்து அதில ஃபுல்லா ஃபோட்டோஸ் இருக்கு. இத பார்த்துட்டு என்ன பண்றாங்க வெண்ணிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம முன்னாடி இவங்க சண்டை போடுறது நிஜம்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மை கிடையாது. ஹோட்டல்ல மட்டும் தான் அவங்க இப்படி இருக்காங்க போல இருக்கு. ஹோட்டல்ஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போல இருக்கு. ஸோ எப்படியாச்சும் என் கண்மணி அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.